இல்லைங்க சிரிக்கு நம்ம ஜங்கு கூட ஃபர்ஸ்ட் தான் பார்க்க போகிறோம். இவர் ஸ்கூல் சைக்கோபல்லி பார்ட் 10 போன பாட்டு இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேனா, இந்த மாதிரி ஒன் வந்து லைப்ரரிக்கு உட்காந்து கூகுள் கிட்டலாம் கேட்டுட்டு இருந்திருப்பா. கூகுள் அலெக்ஸா இருக்கும்ல அதுகிட்ட. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கும்போது அது சொல்லியிருக்கோம் ஓன் ஒப்பாரி வைங்கன்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி வாயன ஓன் ஒப்பாரி வச்சுட்டு இருந்திருப்பா. இல்ல அதுவும் லைப்ரரியில இதெல்லாம் ஜங்கு பார்த்துட்டு தான் இருந்திருப்பா. ஏன்னா அவ அடிக்கடி இங்க தான் தூங்க வருவாப்ல. ஸோ அதனால என்னடா அழுகுற சத்தம் கேட்குதே அப்படின்னு எட்டி பார்த்துட்டு இருந்திருப்பா. வாயன் அழுகுறது அப்படி பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். அதோட அந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கன்டினியூ டு த பார்ட் 10. ஸோ இந்த பாட்டோட ஸ்டார்டிங் சீனில் வாயன் பாட்டுக்கு அழுதுட்டு இருக்க ஜங்குக்கு அப்படியே வரான். நேடி நான் பிரச்சனை எதுக்கு பாரு வச்சிட்டு இருக்க யாராவது மண்டையை போட்டாங்களா என்ன? எதுக்கு இப்போ அழுதுட்டு இருக்க? நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? ஏய் இது லைப்ரரிடி. இது என்ன உங்கள் அப்பா வீட்டு சொத்தா? இங்கே நீ மட்டும் தான் வரணுமா? மற்ற யாரும் வரக்கூடாதா? நான் அந்த மாதிரி அர்த்தத்தில் ஒன்றும் கேட்கல. சரி அப்புறம் எந்த மாதிரி அர்த்தத்தில் கேட்ட? ஒன்றும் இல்லை விடுங்க. ஆமாம் ஸ்கூல் முடிஞ்சதும் எங்கே வர சொன்னேன் ஞாபகம் இருக்குல்ல? வர வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக வந்துடணும். இல்லை நான் வீட்டுக்கு போயிட்டேன், எனக்கு பஸ் இல்லை, கார் இல்லை, நடந்து வர முடியல, அட்ரஸ் தெரிலன்னு வச்சுக்கோயேன். ஒன்றும் இல்லை, ஸ்கூலுக்கு பின்னாடி கேட்டு வழியாவா, என் வண்டி அங்கே தான் இருக்கும், நானும் அங்கே தான் இருப்பேன், நான் கூப்பிட்டு போகிறேன் என்ன? இல்லை நான் கண்டிப்பாக வந்து ஆகணுமா? ஆமாம் உனக்கு காட்ட வேண்டிய சம்பவம் எவ்வளோ இருக்குது, வந்தாகணுமன்ற கேள்விலாம் கேட்டுட்டு இருக்க. நீ கண்டிப்பாக வரணும் வேன், உனக்காண்டி ரொம்ப ஆவலா நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அப்போது வாயன் ஒரு செகண்ட் யோசிச்சு பார்க்குறா. நைட்டு நடந்தது அதெல்லாம் அப்படியே கண்ணு முன்னாடி ஒரு செகண்ட் வந்து போகுது. வானுக்கு அப்படியே மூச்செல்லாம் விட முடியல, ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகி பண்ணிட்டுருக்கா. ஜங்குக்கெலாம் பார்த்துட்டு என்னாடி என்ன மூஞ்செல்லாம் இப்படி வந்துருக்கு, என்னாச்சு ஷாக் ஆகிட்டியா? ஒன்றும் இல்லை. என்ன ஒன்றும் இல்லை? ஓ உன் முகக்கட்டையை பார்த்தாலே தெரியுது எதை நினச்சி போய் உன் மூச்சு இப்படி சவந்திருக்குன்னு. நான் நேற்று நான் இறந்ததை நினச்சி பார்த்தியா? அதான் மூச்சு எப்படி ரெட்டிஷாக இருக்கா என்ன? இல்லை நீங்கள் கிட்ட வராதிங்க, நீங்கள் அங்கே தள்ளியே நின்று பேசுங்க. ஏதோ காலையில் ஏதோ நான் தப்பு பண்ணலை இப்போ பண்ணலை என்னென்னமோ இதெல்லாம் குட்டிடுச்சு, எனக்கு மறந்து போச்சு. அதெல்லாம் எப்படி இருக்கட்டும். அவ்வளோ பேச்சு பேசுனியே, என் மூச்சில் காரி துப்புனியே, இப்போ என்ன அப்படியே பொட்டிப்பா மாதிரி அடங்கிட்டு இருக்க? ஓ காலையில் ஆளுங்களாம் இருந்தானுங்க தைரியமாக பேசுனேன், இப்போ எவனும் இல்லை அடங்கி போகிற. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்கிட்ட வச்சுக்கிட்டா. இப்பெல்லாம் சம்பவம் பண்ணி விடுவேன்னு பாவம் தெரியல. சரி விடு, எனக்கு வேறு தூக்கத்தை வேறு கழிச்சு விட்டியா? எனக்கு வேறு ஒரு மாதிரி இருக்குது. உன் கூட இருந்ததுலேருந்து அவனை பார்த்தாலே ஒரு மாதிரி இழுத்து பிடிச்சி ஒரு மாதிரி பண்ணணுன்னு தான் தோணுது. என்னன்னு தெரில, கரும் முடிச்ச மைண்டு அதே மைண்டுக்குள்ளே வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால் நீ வந்துட்டு கிஸ் பண்ணிட்டு போயிரு. என்னால் அதெல்லாம் என்னால் அதெல்லாம் பண்ண முடியாது. இது முன்னாடி பண்ணது இல்லையா? இங்கே பாருங்கள், நீங்கள் ஓவராக பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போல்லாம் நீ பேசினாதாண்டி உன்னை ஏதாவது பண்ணணுன்னு தோணுது எனக்கு அப்படின்ட்டு வாயனை பிடிச்சி எழுத்து அவன் பாட்டு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். வாயனா தள்ளி விட ட்ரை பண்ணுறான் இவன். அவன் விட்றதா இல்லை, அவன் பாட்டுக்கு வாயனை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு நல்லா இருக்கடி இன்னைக்கு உன் லிப்ஸு, இப்படி 2 வாட்டி குளிச்சதால உன்னோட இந்த ஸ்ட்ராபெரி லிப்ஸ் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கே. எனக்குன்னு இருக்கு. இது வரைக்கும் எவனும் தொடாதது, எவனும் ஏறெடுத்து பார்த்துருப்பானுங்க எல்லா ரவுடி பசங்க கிரிமினல் பசங்க பார்த்துருப்பானுங்க. ஆனால் எவனும் தொட்டிருக்க மாட்டான், இந்த மாதிரி என்ன மாதிரி அனுபவிச்சிருக்க மாட்டான். எனக்குன்னு இருந்திருக்கு. இல்லை வாயன், எனக்காகவே நீ பாதுகாத்து வச்சுருந்தியாடி? நான் உங்களுக்காண்டிலாம் ஒன்றும் பாதுகாத்து வைக்கல. அப்புறம் யாருக்குடி தங்க பாதுகாத்து வச்சுருந்தீங்க? இது என்னோடய ஃப்யூச்சர் ஹஸ்பண்டுக்கு. அப்படியா? சரி அப்போது நான் உனக்கு கிஸ் பண்ணிட்டேன்ல, அப்போ நான் தானே உன் ஃப்யூச்சர் ஹஸ்பண்டு, என்ன தானே புருஷனா ஏற்றுப்ப? நிச்சயமா இல்லையே. ஓய் பாடுறா, என் கூட அப்படி இப்படிலாம் இருந்துட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டியாடி நீ? இங்கே பாருங்கள், உங்கள் மேலே ஒரு ஃபீலுன்னு ஒன்று வரணும். நீங்கள் எப்படி சொல்கிறது, நானாக ஒன்று உங்கள் கூட என் கூட வந்து இருங்க அப்படின்னு சொல்லி நீங்களா, அதுவும் என் விருப்பமே இல்லாமல் என்னை ஃபோர்ஸ் பண்ணி என்கிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்க. அது உங்கள் தப்பு தான், அது ஒரு மிஸ்டேக். ஸோ அதுக்காண்டிலாம் என்னால் உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது.
பால் டப்பா மாதிரி இருந்துட்டு என்னம்மா பேசுகிற? ஓ விருப்பம் இல்லாமல் ஓனி நான் தொட்டேன். அதானே ஜங்குக் உண்மை. உண்மைதான். இருந்தாலும் லைட்டாக கூட வாடி. என்னை ஃபுல்லாக பார்த்தியே. லைட்டாக கூட வாடி. என் மேலே ஒரு ஸ்பார்க் அடிக்கல. அவ்வளோ நேரம் ஒன்றா இருந்த மேடி. கொஞ்சம் கூட வாடி என் மேலே ஒன்றும் வரல உனக்கு. வரல. எதுவுமே வரலையா? உங்களை பார்த்தா ஒன்று வரும். என்ன வரும் என்ன வரும் என்ன வரும் என்ன வரும் அப்படின்ட்டு ஜங்குக்கு அவ்வளோ ஆர்வமாக கேட்குறான். வாயனா உங்களை பார்த்தா ஒரு மாதிரி சொல்றி ஒரு மாதிரி கை கால்லாம் நடுங்க ஆரம்பிக்கும். எதுக்குடி? ஏன்னா அவ்வளோ பயமாக இருக்கும் உங்களை பார்த்தா. ஒரு மாதிரி சைக்கோ பாரியம் பிஹேவ் பண்ணுறீங்களா? எனக்கு உங்களை பார்த்தா, அதுவும் அன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு கூட்டு போய் அந்த ட்ரக்ஸு அந்த பொண்ணுங்க பார்த்ததுலேருந்து அப்படியே கை கால்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடுங்க ஆரம்பிச்சது தெரியுமா அப்படின்னு கேட்குறா. ஜங்குக்கா அப்படியே சிறுபால் அடிச்ச மாதிரி இருக்கு. அப்படியே பார்க்குறோம் என்ன புட்டிங். எல்லா பொண்ணுங்களும் என்ன பார்த்தா மூடேறுது அது ஏறுது மயிறுதுன்னு பாளுங்க. நீ என்னடினா பயம் அப்படியே உங்களே குத்துறன்னு வச்சுக்கோயேன். நல்லா வாயில் வருது. படிங்கிட்டு வாண்டப்ப இவ்வளோ நேரம் பேசின பாரு. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? கேட்டுத்தோல என்னத்தை கேட்க போகிற பெருசா? நீங்கள் என் கூட இருந்தீங்களே, இவ்வளோ கேள்வி கேட்டிங்களே, உங்களுக்கு எதுவும் என் மேலே லைட்டாக தோணிடுச்சா என்ன அப்படின்னு கேட்குறா. அந்த கேள்விக்கு ஜங்குக்கு சத்தியமாக ஆன்சர் சொல்ல தெரில. அப்படியே ஒரு மாதிரி பேந்த முடிச்சுட்டு என்ன கேள்விடிக்குதே? நீங்களும் தான் கேட்டீங்க, நான் ஆன்சர் பண்ணல. நான் கேட்டால் மட்டும் இப்படி கேட்குறீங்க. என்ன அறிவழித்தனமா பேசணும்னு நினப்பா? இல்லை விட்டணும் ஆளும் மண்டையும் படிங்கிட்டு நல்லா கேள்வி வைக்கிறா. என்ன உன் கூட இருந்துட்டா உன் மேலே லெவலில் வந்துட்டு நினச்சிட்ருக்கியா? நான் அப்படி நினைக்கலையே. அப்போ நான் அப்படி சொல்கிறேன் நீ நினைக்கிறியா? அப்படியும் நினைக்கலையே. ஏன் எனக்கு ஒன்று அப்படியே பார்த்தால் அப்படியே கழுத்து நிறச்சி கொள்ளணும்னு தோணுதா? என்னென்னமோ தோணுது பிடிங்கிட்டு அப்படின்ட்டு சாயங்காலம் மறந்துடும் அப்படின்ட்டு அங்கே வந்து போயிட்டான். வயனுக்கா ஐயோ என்ன மனுஷனே தெரியல. காலானா கோவப்பட்டு கத்துறான். தனியாக இருந்தால் பாசமாக பேசுகிறான். ஒரு மாதிரி வேற நடந்துக்கிறான். இந்த பையலை நான் இப்படி தான் புரிஞ்சுக்க போகிறணும். ஆமாம் ஓயன் இவனை பிடிச்சிட்டு நீ ரெடி பண்ண போகிற ஒன்றும் கிளிக்க போகிறதில்ல அப்படின்ட்டு இன்னுமே கிளாஸுக்கு போக ஒரு மாதிரி பயந்துட்டு தான் நின்றுட்டுருக்கா. அவளுக்கு கிளாஸுக்கு போகிறதுக்கே சுத்தமாக பிடிக்கல. லைப்ரரியிலே அப்படியே டேரா போட்டாச்சு. அப்படி ஸ்கூலும் முடியுது. ஜங்குக் சொன்ன மாதிரி வாயனும் ஸ்கூல் கேட்டுக்கு பின்னாடி பெட்டி பார்க்குறா. பார்த்தா நம்ம ஜிம்மின்னு தேங்க ஜங்குக்கு இவனுக்கு 3 பேரும் 3 வண்டியை வச்சுட்டு நின்றுட்டு இருக்கானுங்க. வாயன் அப்படியே கேட்டை திறந்துட்டு வெளில வந்து பம்பிட்டு நிற்கிறா. அவளுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. அல்ல அப்படியே ஒரு மாதிரி ஜங்குக்கை பார்த்துட்டு ஜங்குக் ஸ்கூல் விட்டாச்சுல, இன்றைக்கி ஸ்பெஷல் கிளாஸும் இல்லை, எனக்கு அடி சித்தி வெயிட் பண்ணுவாங்க, நான் வேணா வீட்டுக்கு போயிட்டேன். கொன்னே போட்டுருவேன் உனக்கு. கொன்று வண்டி நான் சத்தியமாக கொன்றுவேன். காண்டேத்தாத மூட்டு வந்து வண்டியில் ஏறு. அவ்வளோதான் மரியாதை உனக்கு சொல்லிட்டேன். இல்லை பல்ல உடச்சிரும் பார்த்துக்கோ. நீங்கள் உனக்கு சம்பவத்தை காட்டியே ஆகணும். மோளே ஏறு நீ. எல்லாம் அது வந்து நான் வீட்டுக்கு கொன்றுவன்ட்டேன். மூட்டு வந்து ஏறு. சரி அப்படின்ட்டு வயனும் எதுவும் பேச முடியல. அவளும் வந்து ஏறுறா. ஸோ பைக்கும் நேராக போகுது. நேராக ஒரு குடோனுக்கு தான் போகுது. வயனுக்கு அந்த குடோனை பார்த்தது ஒன்றும் புரியல. ஒரு வேளை இவங்க 3 பேர் நம்மளை ரேப் பண்ணி கொல்ல போகிறானுங்களோ அப்படின்ற மாதிரி பயம் வேறு வந்துடுச்சு. அப்படியே ஜங்குக்கை பார்த்து இங்கே பாருங்கள் உங்கள் காலில் வேணால் விழுகிற, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, என்னை எதுவும் பண்ணிடாதீங்க. என்ன நான் இங்கே கொண்டு வந்ததும் ரேப் பண்ணி கொல்ல போகிறேன்னு நினச்சிட்டு இருக்கியா? அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிழிக்க போகிறதில்ல. மூட்டு வா. இல்லை நான் வரல, உனக்கு ஒன்று காட்டணும்னு எனக்கு ஆசையாக இருக்குடி. அதுவும் நீ லைப்ரரியில் வச்சுன்னு சொன்ன பார்த்தியா? உங்களை பார்த்தாலே பயமாக இருக்குன்னு. அந்த பயத்தை இன்னும் தூண்டி விட்டுற விதமாக உனக்கு ஒன்று காமிக்கணும். அதுக்கு தான், வேறு எதுவும் இல்லை. வா வா வா, ஒன்றும் பண்ண மாட்டேன். வா 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 வா, நம்பு ஜங்குக்கை நம்பு. வா வா, பயப்படாத, வா வா. பயப்படாதடி, நான் இருக்கேன்டி, வாடி அப்படின்ட்டு உள்ளே கூட்டு போகிறான். பார்த்தா அங்கே ஏகப்பட்ட பொண்ணுங்களை கட்டி போட்டு வச்சுருக்காங்க. வயனுக்கு அதை பார்த்ததும் என்னது இதெல்லாம், என்ன நீங்கள் எல்லாரையும் கட்டி போட்டு வச்சுருக்கீங்க, என்ன நடக்குதுங்க? என்ன 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 ஷாக் ஆகுற? இவங்களா யார் தெரியுமா? யாரா அப்படியே சொல்கிறது, சரியான ஒரு போதைக்கைன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவளுக்கு எவ்வளோ அந்தளவுக்கு நல்ல பீஸும் கிடையாது. சும்மா பாரில் காசுக்காண்டி டான்ஸ் ஆடுறவளுங்க.
ரொம்ப மோசமான கேரக்டர்னு வச்சுக்கோயேன். ஸோ அதான் இதுங்களோட ஸ்கின்னு கண் எல்லாத்தையும் கிழிச்சு எடுத்து வியாபாரம் பார்த்துட்ருக்கேன். என்னது, இவங்களோட ஸ்கின்னு கண் இதெல்லாம் வச்சு காசு பார்க்குறீங்களா? நான் பார்க்கலடி, எங்கள் ஃபேமிலியை தாண்டி பார்க்குது. ஃபேமிலி பிஸ்னஸா இதுவா? அப்படி சொல்லலாம். இருந்தாலும் எங்கள் அப்பாவுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, தெரியும், கண்டுக்க மாட்டார். ஆனால் எனக்கு ஏன் தெரியலடி, ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் இந்த பொண்ணுங்க என்னை பார்த்தது ஒரு பயம் பயப்படுவாளுக்கு பறவை கண்ணில் ஒரு பயம் தெரியும் பாரு, சும்மா மரணம் மசா இருக்கும் பார்க்கும்போது. அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஃபீல் எனக்கு கொடுப்பாளுகடி. எதுவுமே பண்ணாமல் அந்த கண்ணுலேயே ஒரு பயத்தை காமிப்பாளுக பாறேன், சும்மா வெறித்தனமாக இருக்கும். ஆனால் உன்கிட்ட தாண்டி உண்மையை சொல்லணுன்னா இது வரைக்கும் நான் நல்ல பொண்ணுங்கள்லாம் பார்த்ததில்ல. நான் பார்த்ததெல்லாம் கேடி மல்ல மாதிரி முடிச்சு வைக்கி அந்த மாதிரி கேஸ் தான். ஆனால் நீ நீ மட்டும் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்தடி. எல்லாரும் வந்து பேசினா தொட்டா பல்ல கட்டினா போதுன்றிருப்பாளுங்க. ஆனால் நீ பியோர் 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 பெல்ட்டு, இந்த பியோர் மில்க் அப்படின்பாங்க பார்த்தியா, அந்த மாதிரி கலப்படமே இல்லாத சுத்த தங்கோண்டி. நீ இந்த மாதிரி ஒருத்தைய பார்த்ததே இல்லை. அன்றைக்கி நைட்டு நீ என் மண்டே உடச்சப்பமே நான் கண்டுபிடிச்சிட்டேன் உன்ன மாதிரி எவ்வளோ இல்லைன்னு. ஏன் உன் கையை கூட நீ காலைல பார்த்தேன், சூசைட் பண்ண ட்ரை பண்ணியிருக்க போல், பட் தைரியெல்லாம் விட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். கையை பார்த்தாலே தெரியுது. அதுவும் எதுக்கு, நான் உன்னை தொட்டங்கிறது காரணத்துக்காக தாண்டி. அவளே நீ அங்கே இருக்குடி, உனக்குள்ளே இருக்கிற இவளை வெளியே எடுத்து பார்த்தா எவ்வளோ நல்லா இருக்கும்னு யோசிச்சு பார்த்தேன். ஆனால் நீ ஏன் மூஞ்சில காரி துப்புற? இருந்தாலும் பரவாயில்ல, நீ அப்படியே ஒரு வித்தியாசமான ஒரு பிறவிடி. உன்ன மாதிரி, ஐயோ உன்ன மாதிரி ஒருத்திய லைஃப் டைமில் நான் பார்த்ததே இல்லை. எப்படி சொல்கிறதுன்னு கூட தெரிலடி. அதனால தான் உனக்கு இதெல்லாம் காட்டணும்னு நினச்சேன். எப்படி நம்ம ஏரியா சும்மா டக்கராக இருக்கா? அப்போது வான்னு ஒரு கேவலமான ஒரு பார்வையை பார்க்குறா. அப்படியே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, சம்மாசிங்கமான ஒரு பார்வை தான். ஜங்குக்கு இந்த பார்வை பார்த்ததும் என்னன்னு தெரில, ஒரு மாதிரி சிற்பால் அடித்த மாதிரி இருக்குது. இவ்வளோ நேரம் ஒரு மாதிரி ஃபீலிங்கில் பேசிகிட்டு இருந்தவன் இப்போ கோவமாயி, என்னடி என்ன இப்படி ஒரு மாதிரி பார்த்துட்ருக்க? ஏன் ஜங்குக், கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இல்லை இல்லை? நீங்கள் என்ன சொன்னீங்க? பாரில் டான்ஸ் ஆடுற பொண்ணுங்க ரொம்ப கேவலமானவங்க இல்லை, அப்படி தானே சொன்னீங்க? ஆமாம், உண்மைதானே அது. வாயை மூடுங்க. அவங்கள பற்றி என்ன தெரியும்? நீங்கள் சொல்கிற மாதிரி மோசமானவங்க கூட இருக்கலாம். ஒரு கெட்ட பொண்ணுங்கன்னே வச்சுக்கோங்களேன், அதுக்குன்னு உயிர் எடுப்பீங்களா? இவங்கள வச்சு வியாபாரம் பார்ப்பீங்களா? அசிங்கமா இல்லை? சத்தியமாக உங்களுக்கு அசிங்கமா இல்லை? இந்த பொண்ணுங்க நிலமை என்னன்னு தெரியுமா? பாரில் வேலை பார்க்குறாங்கன்னா அப்போ பார்த்துக்கோங்க, அவங்களோட ஸ்டேட்டஸ் எந்த அளவுக்கு லோவாக இருந்திருக்கும், எவ்வளோ ஒரு பண கஷ்டத்தில் இருந்திருப்பாங்க. ஃபேமிலி சுச்சுவேஷன் அண்ட் அவங்களோட வாழ்வாதாரம், அவங்களோட செலவுக்காண்டி அந்த வேலைக்கே அவங்க வேறு வழி இல்லாமல் வந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் இவங்கள போய் வச்சு இப்படி ஒரு கேவலம். எனக்கு இப்போ இந்த இடத்துல இவங்க கேவலமாக தெரியல, நீங்கள் தான் ஜங்குக் ரொம்ப கேவலமாக தெரியுறீங்க. உங்களை மாதிரி ஒருத்தனை சே என் லைஃப் டைமில் நான் பார்த்ததே இல்லை. இதுக்கடுத்து காட் நான் பார்த்துடக்கூடாது. ஆனால் நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, கையை அறுத்துக்கிட்ட சாக தைரியம் இல்லாமல் தானேன்னு சொன்னீங்க. உண்மைதான், எனக்கு சாக தைரியம் இல்லை தான். ஆனால் இப்போ தோணுது, உன்ன மாதிரி ஒருத்தன் கூட நைட்டு இருந்திருக்கனே, அதுக்கு நான் செத்துருக்கலாமோன்னு. அப்போ நீயும் என்ன அப்படி தானே யோசிச்சிருப்பேன். சி, ரொம்ப கேவலமான பர்சன் ஜங்குக் நீ. இப்போ சொல்கிறேன், இது வரைக்கும் என் வாழ்க்கையில் யாரையுமே வெறுத்ததில்லை, உன்னை வெறுக்கிறேன். இதோ கேவலமான எண்ணத்தை உன்னை வெறுக்கிறேன். எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. உன்ன மாதிரி ஜென்மத்தை நான் இதுக்கடுத்து என் லைஃப்பில் நான் பார்த்துருவே கூடாதுன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். சை, இப்படி ஒரு பர்சன் இருப்பாங்களா? அந்த பொண்ணுங்க என்னையா பாவம் பண்ணிச்சு உனக்கு? இப்படி அதுங்கள அன்னைக்கு மூஞ்சில் துப்புனது தப்பே இல்லைன்னு தோணுது எனக்கு அப்படின்றா. இதை கெடுத்து ஜங்குக்கு அவ்வளோ கோவம் வருது. கோவத்தில் கத்தலான்னு போகிறதுக்குள்ளே யார் யாரோ கருப்பு ட்ரெஸ் போட்டவங்களாம் உள்ளே வராங்க, வந்து அப்படியே ஃபுல்லாக ரவுண்ட் அப் பண்ணுறாங்க.
அப்படியே ஜங்குக்கை பிடிக்கிறாங்க, ஜிம்முனை பிடிக்கிறாங்க, விய பிடிக்கிறாங்க. வாயன் மட்டும் அப்படியே கண்ணில் கண்ணீரோட ஒரு கொலை வெறியில் அப்படியே ஜங்குக்கை பார்த்துட்ருக்கா. ஜங்குக்கும் சும்மா இல்லை, அவனும் முறைச்சிட்டே பார்த்துட்ருக்கான். வேற கத்துறான், டி மச்சான், இந்த ஏரியா எவளுக்கும் தெரியாது, நம்ம 3 பேரை தவிர்த்து 3 பேர் கண்டிப்பாக போலீஸுக்கு போட்டு கொடுத்துருக்க மாட்டோம். எனக்கு தெரிஞ்சு இந்த வாயன் தான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வாயன் வந்து அவரோட ஃபோனை காட்டி, நான் ஒன்றும் எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல, நான் தான் சொன்னல ஸ்கூல் விட்டதை என்னை கொண்டு போய் வீட்டில் விடுங்க, நான் வீட்டுக்கு போய்க்கிறேன்னு. நீங்கள் கேட்கல, என் கூட வா, நீ கம்பல் பண்ண, நானும் கூட வந்தேன். என் ஃபோனில் ஆக்சுவலாக ஜிபிஎஸ் ட்ராக்கர் இருக்குது. ஸோ இன்னும் காணுன்னு சொல்லி என் சித்தி தான் என்னை கண்டுபிடிச்சி இந்த லொக்கேஷனை கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறா. பட் இது ஜங்குக்கு நம்புற மாதிரி இல்லை. டே மச்சான், நம்பாதடா, வாயனை நம்பிடாத. அவளை நம்பி தான் நம்ம இந்த இடத்துல நின்றுட்டுருக்கோம். அப்போ பாரு, போலீஸ்கிட்டையும் மாட்டிக்கிட்டோம். இதுக்கடுத்து நம்ம அப்பங்காரன் அசிங்கமாக பார்ப்பானுங்க, பெரிய விஷயம் பாடுறோன்னு சொல்லி சப்பையாக மாட்டிக்கிட்டோம். நல்லா பார்த்துக்கோ. இதுக்கடுத்து இவளை நம்பாதடா. பாரு, நல்லா பிளான் போட்டு எத்தனை நாள் ஸ்கெட்ச் போட்டான்னு தெரில, வசமாக மாட்டி விட்டா பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வாயனை அங்கேருந்து கூப்பிட்டு போகிறாங்க. நீ வாமா, நீங்கள்லாம் கட்டுக்காத, நீ வா அப்படின்னு வாயனை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது தான் ஜங்குக்கு இப்போ ஒரு கத்துவான் பாருங்க. வயன்னு சொல்லிட்டு ஒரு கத்து தான். அங்கே இருக்கிற எல்லாரும் அப்படியே ஜங்குக்கு தான் திரும்பி பார்க்குறாங்க. வயனுமே கத்துல அப்படி பயந்து போய் திரும்பி பார்க்குறா. அப்படியே ஜங்குக்கோட கண்ணிலேருந்து ஃபர்ஸ்ட் டைம் வயன் வந்து கண்ணீரை பார்க்குறா. வயனுக்கே புரியலை, ஏன் அழுகிற மாதிரி நின்றுட்டுருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கா. ஜங்குக்கோட கண்ணெலாம் அப்படியே ரெட்டிஷ் ஆகி அப்படியே அந்த கண்ணீரில் அவனோட நோஸு சீக்ஸு அப்படியே ரெட்டிஷ் ஆகி நரம்புல அப்படியே வெளியில் தெரிகிற மாதிரி ஒரு கத்துறான். இங்கே பாரு வயன், உன்னை நான் ரொம்ப பியூராக நினச்சேன்டி, ஆனால் நீ இவ்வளோ பெரிய விஷமாக இருப்பான்னு எதிர்பார்க்கல. இதுக்கடுத்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோ, உன் வாழ்க்கையை நாசமாக்குறனா இல்லையான்னு மட்டும் அது தெரிஞ்சு வச்சுக்கோ. காசு தானே, இந்த காசு இன்றைக்கி போனால் நாளைக்கு வரும். இன்னைக்குள்ளே போவேன், இன்னும் 1 வருஷம் கழிச்சு இல்லை 1 மாதம் கழிச்சு கூட வெளில வருவேன். அதை பற்றி எனக்கு கவலை இல்லடி. என்னை இப்படி போட்டு கொடுத்துருக்க பாரு துரோகி. நான் சும்மா விடுவேன் நினச்சிட்டு இருக்கியா? நிச்சயமா இல்லை. ஒரு நாள் திரும்பி வருவேன்டி. திரும்பி வந்து வயன் வாழ்க்கையை சின்ன பின்னமாக்குவேன். சின்ன பின்னமா தினமும் என்னை கொன்று ஜங்குக்கு அப்படின்னு என் காலில் விழுந்து கதறுவடி. நீ கதற வைப்பேன், கண்டிப்பாக கதற வைப்பேன். நீ என்னடி சொல்கிறதே என்னை வெறுக்கிறேன் கிறுக்கிறேன்ட்டு? நானே சொல்கிறேன், நான் அடியோடு வெறுக்கிறேன். அவளே, இதுக்கடுத்து நீ என் கையில் சிக்கிட்டியா, என் கண்ணில் பட்டுட்டியோ, அன்னைக்கு இருக்குடி உனக்கு கச்சேரி அப்படின்றான். இதை பார்த்ததும் சித்தி பயந்து அப்படியே வாயனை பார்த்து, வாயன் நீ வா, இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வாயன் அங்கேருந்து இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க. ஆனால் வாயன் அப்படியே ஜங்குக்கே தான் பார்த்துட்ருக்கா, ஜங்குக்கு வாயனே தான் பார்த்துட்ருக்கான். ஸோ இதோடு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டோரி வந்து முடியுது. தேங்க் ஃபார் வாட்சிங். சாரி, இந்த பார்ட் முடியுது. தேங்க் ஃபார் வாட்சிங். சரி, முடிவு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஓகேவா?